Good morning students. Next example problem 5.1. At what temperature will the velocity of sound in air be double the velocity of sound in air at 0 degree Celsius? இப்போ 0 degree Celsiusல உள்ள velocity எந்த டெம்பரேச்சரில் டபுள் ஆகும் அப்படிங்கிறத கேட்குறோம். இப்போ சொல்யூஷன் T degree Celsius. ஸோ ஃபஸ்ட் இனிஷியல் டெம்பரேச்சர்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு ரெக்வயர்ட் டெம்பரேச்சர் T டிகிரி செல்சியஸ், இதுக்கு தேவையான டெம்பரேச்சர். V1 V2ங்கிறது வெலாசிட்டி ஆஃப் சவுண்டு, அதோட டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர்ஸில் அதோட வெலாசிட்டிஸ் V1 V2. அப்போ டிஃப்ரெண்ட் டெம்பரேச்சர் என்னது? T1 கெல்வின் அண்டு T2 கெல்வின். இப்போ T1ஓட வேல்யூ 0 டிகிரி செல்சியஸ், இட் இஸ் ஈக்குவல் டு 273 கெல்வின். அப்போ T2ஓட வேல்யூ என்ன? T டிகிரி செல்சியஸ் ப்ளஸ் 273 கெல்வின். இப்போ V2 by V1, ஸோ V2 by V1 it is equal to root of T2 by T1. ஸோ இப்போ T2ஓட வேல்யூ என்ன? 273 plus T by T1ஓட வேல்யூ 273. ஸோ இட் இஸ் ஈக்குவல் டு 2. இப்போ V2 by V1ஓட வேல்யூ 2 நம்ம கொடுத்துருக்காங்க, சரியா? அப்போ டபுளாக கூடிய வெலாசிட்டி என்ன ஆகும்? 2ஓட வேல்யூ V2 by V1ஓட வேல்யூ 2 அப்படின்னா, இஃப் இட் இஸ் டபுள் அப்படின்னா அது என்ன ஆகும்? 4. ஸோ 273 ப்ளஸ் T by 273 இட் இஸ் ஈக்குவல் டு 4. இப்போ டெம்பரேச்சர் எந்த டெம்பரேச்சரில் அது டபுள் ஆகும்னா T இட் இஸ் ஈக்குவல் டு 273 இன்ட்டு 4 மைனஸ் 273. இப்போ அதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி அதுலேருந்து 273 சப்ட்ராக்ட் பண்ணோம்னா என்ன கிடைக்குது? 819 டிகிரி செல்சியஸ். அப்போ இந்த டெம்பரேச்சரில் தான் அதோட வெலாசிட்டி என்னாகும்? டபுள் ஆகும். அடுத்தது ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். ஸோ நம்ம ஒரு எம்டி ரூமில் பேசணும் அப்படின்னா நம்மளுடைய சவுண்டு அப்படியே ரிப்பீட் ஆகும், நம்மளோட வாய்ஸ் ரிப்பீட்டேஷன் ஆகும். திஸ் இஸ் நத்திங் பட் த ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் வேவ்ஸ் that you produce. Let us discuss about the reflection of sound. When sound waves travel in a given medium and strikes the surface of another medium, அப்போ ஒரு சவுண்ட் வேவ்ஸ் ஒரு மீடியத்தில் ட்ராவல் ஆகிட்டு இன்னொரு மீடியத்தில் போய் ஸ்ட்ரைக் ஆகி அதே போன பாதையிலே திரும்பதுன்னு வச்சுக்க, அந்த இதுக்கு பேர் தான் என்னது? ரிஃப்ளெக்ஷன். இப்போ சவுண்ட் வேவ்ஸ் ட்ராவல் இன் அ கிவன் மீடியம் அண்ட் ஸ்ட்ரைக் த சர்ஃபேஸ் ஆஃப் அனதர் மீடியம், ஒரு சர்ஃபேஸை போய் டச் பண்ணிவிட்டு அதை தொட்டுட்டு அடுத்து என்ன செய்யும்? திரும்ப அண்ட் கேன் பி பவுன்ஸ்ட் பேக் இன் டு தி ஃபஸ்ட் மீடியம். போன எந்த மீடியத்தில் போச்சோ அதே மீடியத்தில் திரும்பிச்சு அப்படின்னா அந்த ஃபினாமினன் பேர் தான் ரிஃப்ளெக்ஷன். ஸோ சிம்பிளாக இதை எப்படி சொல்லுவாங்க? ரிஃப்ளெக்ஷன் அண்ட் ரெஃப்ராக்ஷனுங்கிறது of sound is actually similar to the reflection of light. So reflection of light oda similar da enadhu? Reflection and refraction of sound. Thus the bouncing of sound waves from the interface between two media is termed as the reflection of sound. அப்ப ரெண்டு மீடியா இடையில உள்ள அந்த இன்டர்ஃபேஸ் தான் என்னது? bouncing of sound waves ஓட இன்டர்ஃபேஸ் between two media, அதான் நம்ம reflection of sound சொல்றோம். So underline the word interface between two media. The waves that strike the interface are termed as the incident wave. அப்போ எதை போய் அது முதல்ல தொடுதோ அந்த வேவ் பேர் இன்சிடென்ட் வேவ். அது திரும்ப எந்த வேவ் வருதோ ரிட்டர்ன் பேக்காக வருது இல்லையா, பவுன்ஸ்டு பேக், அந்த வேவ்க்கு பேர் ரிஃப்ளெக்டட் வேவ். அப்போ ஒரு சவுண்டு ஒரு மீடியத்தில் ட்ராவல் ஆகுது, இந்த ஃபஸ்ட்டு போய் ஒரு இடத்துல ஸ்ட்ரைக் ஆகுது இல்லையா, அந்த இதுக்கு பேர் இன்சிடென்ட் வேவ். திரும்ப அதே பவுன்ஸ் பேக் ஆகி வரக்கூடிய அந்த வேவ்ஸ் பேர் ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ். இதைத்தான் இந்த பிக்சரில் நம்ம பார்க்குறோம். இது ஒரு ரிஜிட் வால், இதுலேருந்து ஒன்று செய்யுது பேசுகிற சவுண்டு பட்டு திரும்ப என்ன செய்யுது? ரிஃப்ளெக்ட் ஆகுது. இதுதான் ரிஃப்ளெக்டிங் சவுண்ட். எப்படி லாஸ் ஆஃப் லைட் பார்த்தோமோ அதே மாதிரி இந்த சவுண்டுக்கும் லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷனும் இருக்குது. லைட்டில் இருக்க மாதிரியே இதுலேயும் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தோம்னா sound waves also obey the same fundamental laws of reflection. அந்த ரெண்டு லா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எப்படி லைட்டுக்கு சொல்கிறோமோ அதே மாதிரி தான் the incident wave normal to the reflecting surface and the reflected waves at the point of incidence lie in the same plane. எப்படி ஒரு இன்சிடெண்ட்டு
இது இன்சிடெண்ட்டு, அதே மாதிரி இது ரிஃப்ளெக்டடு, இந்த இடத்துலேருந்து நடுவில் நம்ம வரைஞ்சோம்னா நார்மல். ஸோ இது மூணுமே சேம் பிளேன்லே இருக்கும் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு திங். செகண்டு, the angle of incident I, angle I is equal to the angle of reflection. செகண்ட் லா என்னது? angle of incident வந்து எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? angle of reflection. ஸோ அதுதான் இந்த பிக்சரில் பார்க்குறோம். சரியா? அப்போ இது வந்து angle of incident, இது ரெண்டுக்கு இடையில் உள்ள ஆங்கிள் வந்து இன்சிடெண்ட். அப்போ இந்த இதில் இது ஒரு இன்சிடெண்ட், இதுதான் நம்ம அனுப்பக்கூடிய ஒரிஜினல் வேவ். சரியா? இது என்ன ஆகுது? ரிஃப்ளெக்டட் வேவாக மாறுது. அப்போ இந்த ஒரிஜினல் வேவுக்கும் இந்த நார்மல் வேவுக்கும் இடையில உள்ள அந்த ஆங்கிள் ஆஃப் இன்சிடெண்ட். இப்போ நார்மலுக்கும் இந்த ரிஃப்ளெக்டடுக்கு இடையில உள்ள ஆங்கிள் என்னது? ஆங்கிள் ஆஃப் ரிஃப்ளெக்ஷன். அப்போ இந்த இன்சிடெண்ட், நார்மல், ரிஃப்ளெக்டட் வேவ் மூணு ஒரே பிளேனில் இருக்கும். இது ஃபஸ்ட்டு பாயிண்ட், ஃபஸ்ட்டு லா. செகண்ட் லா, angle of incident is equal to angle of reflection. இது செகண்ட் லா. ஸோ the sound waves that travel towards the reflecting surface are called incident wave. எது டுவார்ட்ஸாக இருக்கோ அதுக்கு பேர் என்னது? இன்சிடெண்ட் வேவ். எது அவேயாக இருக்கோ அதுக்கு பேர் என்னது? அதாவது பவுன்சிங் பேக் ஃப்ரம் த ரிஃப்ளெக்டிங். இப்போ இது வந்து டுவார்ட்ஸாக இருக்கும், இந்த ரிஃப்ளெக்டட், இது வந்து இன்சிடெண்ட் ரே. திரும்ப இது போயிட்டு என்ன செய்யுது? பட்டு திரும்புது இல்லையா? இந்த இடத்துக்கு பேர் பவுன்சிங் பேக்காக இருக்கக்கூடியது பேர் ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ். So for all practical purposes, the point of incident and the point of reflection is the same point of reflecting surface. அப்போ நம்ம நார்மலாக எந்த ஒரு இதாக இருந்தாலும் சரி பயன்படுத்தக்கூடியது ப்ராக்டிக்கலாக இன்சிடெண்ட்ங்கிறது ரிஃப்ளெக்டடும் எங்கே இருக்குது? ஒரு சேம் பிளேனில் இருக்குது. A perpendicular line drawn at the point of incident, இந்த ரெண்டுக்கு இடையில ஒரு perpendicular line வரைஞ்சிருக்கோம் இல்லையா? அதுதான் நார்மல். The angle between which is the incident sound wave makes with the normal is called angle of incident. The angle which the reflected wave makes the normal is called the angle of reflection. அடுத்தது acoustical wonder of Golconda Fort. ஹைதராபாத்தில் தெலுங்கானாவில் இருக்கக்கூடிய இந்த கோல்கொண்டா ஃபோர்ட்டு கிளாப்பிங் போர்ட்டிகோ அப்படின்னு ஒரு பகுதி இருக்குது. அந்த போர்ட்டிகோவில் கிளாப்பிங், அது என்ன ஆகும்னா கைத்தட்டுற சவுண்ட் இருக்கு இல்லையா? ஃபோர்ட் இஸ் ஏ சீரீஸ் ஆஃப் ஆர்ச்சஸ் ஆன் ஒன் சைட், ஈச் ஸ்மாலர் தென் த ப்ரொசீடிங். ஸோ ஒவ்வொரு ஆர்ச்சும் ஒன்றோட ஒன்று முன்னாடி உள்ளதும் சின்னதாக இருக்கும், அதுக்கு மேலே பெருசாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்காங்க. அந்த காலை வந்து அப்படி கட்டிட்டாங்க. So a sound wave generated under the dome would get compressed and then bounce back, amplified sufficiently to reach a considerable distance. ஸோ ஒரு இடத்துல கிளாப் பண்ணால் அது என்ன செய்யுது? அது போய் அந்த ரூமில் போய் கம்ப்ரெஸ்ட் ஆகி அது என்ன செய்யும்? பவுன்சிங் பேக் ஆகும். ஸோ ஒரு இடத்துல தட்டுற சவுண்டு அந்த ஹால் ஃபுல்லாக என்ன செய்யுது? அப்படியே அலற மாதிரி சவுண்டாக கேட்கும், திரும்ப திரும்ப நம்மளுக்கு கேட்கும். அடுத்தது ரிஃப்ளெக்ஷன் அட் த பவுண்ட்ரி ஆஃப் எ டென்சர் மீடியம். ஸோ எ லாண்டிடியூட்னல் வேவ் ட்ராவல்ஸ் இன் அ மீடியம் இன் த ஃபார்ம் ஆஃப் கம்ப்ரெஷன்ஸ் அண்டு ரேர்ஃப்ராக்ஷன்ஸ். நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லை, நெட்டலைகள் எல்லாமே எப்படி இருக்கும்? ஒரு கம்ப்ரெஷன்ஸு, ஒரு லாங் ஹை ப்ரெஷர் உள்ள ஏரியாவாக இருந்தால் அதுக்கு பேர் கம்ப்ரெஷன்ஸ், லோ ப்ரெஷர் உள்ள ஏரியாவுக்கு பேர் ரேர்ஃப்ராக்ஷன் சொன்னோம் இல்லையா? ஸோ அதே மாதிரி இந்த லாண்டிடியூட்னல் வேவ்ஸ் வந்து ஒரு மீடியத்தில் ட்ராவல் ஆகும்போது அது கம்ப்ரெஷன்ஸையும் ரேர்ஃப்ராக்ஷன்ஸையும் உருவாக்கும். Suppose a compression traveling in air from left to right reaches a rigid wall. இப்போ ஒரு கம்ப்ரெஷன்ஸ் வந்து லெஃப்ட் டு ரைட்டு ஒரு வாலில் அப்படியே ட்ராவல் ஆகிட்டு அது வந்து ஒரு ரீச் ஆகுது அப்படின்னா, லெஃப்ட் டு ரைட்டில் ரீச் ஆகுது அப்படின்னா அந்த கம்ப்ரெஷன் எக்ஸர்ட் எ ஃபோர்ஸ் எஃப் ஆன் த ரிஜிட் வால். அப்போ லெஃப்ட் டு ரைட்டாக போகக்கூடிய கம்ப்ரெஷன்ஸு ஒரு ஃபோர்ஸை ரிஜிட் வாலில் உருவாக்கும். அதே வால் திரும்ப ஒரு ஃபோர்ஸை அதுக்கு ஈக்குவலாக பட் அதோட ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ஃபோர்ஸை எக்ஸர்ட் பண்ணும். அந்த ரியாக்ஷன்லேருந்து ஆர். ஸோ ஆர் இட் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் எஃப் அந்த ஏர் மாலிகுல்ஸ். இது வந்து ஏர் மாலிகுல்ஸ் நடக்குது. திஸ் ரிசல்ட்ஸ் இன் அ கம்ப்ரெஷன் நியர் த ரிஜிட் வால். Thus compression traveling towards the rigid wall is reflected back as a compression. அப்போ அந்த டுவார்ட்ஸாக வரக்கூடிய ரிஜிட் வாலில் நோக்கி வரக்கூடிய கம்ப்ரெஷன்ஸ் எல்லாமே எப்படி இருக்கும்? திரும்ப ரிஃப்ளெக்டிங் பேக் ஆகும். திஸ் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் கம்ப்ரெஷன் இஸ் ரிவர்ஸ். தட் இஸ் த டைரக்ஷன் ஆஃப் கம்ப்ரெஷன் என்ன செய்யுது? என்ன ஃபோர்ஸில் போகுதோ
அதே ஃபோர்ஸை அந்த பால் வந்து அகெயின்ஸ்டாக கொடுக்கும்போது போன வேகத்தில் அந்த கம்ப்ரஷன்ஸ் என்ன ஆகுது, ரிவர்ஸ்ட் ஆகுது. ஸோ அதை தான் இந்த டயக்ராமில் நம்ம பார்க்குறோம். ஃபஸ்ட்டு அப்பரில் இருக்கா மேலே ஃபுல்லாக அது எல்லாமே என்ன ஆகுது, போன வேகத்தில் அப்படியே ரிவர்ஸ்டாக மாறுது. ஸோ அதுதான் இது ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ். அடுத்தது ரிஃப்ளெக்ஷன் அட் த பவுண்ட்ரி ஆஃப் எ ரேரர் மீடியம். முதல்ல பார்த்தோம் ஒரு பவுண்ட்ரியில் ரிஃப்ளெக்ஷன் ஏற்படக்கூடியது ஒரு டென்சர் மீடியத்தில் பார்த்தோம். டென்சர் மீன்ஸ் ஏர் மீடியத்தில் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கக்கூடியது ரேரர் மீடியம். இது ஒரு சாலிட் மீடியமில் ட்ராவல் ஆகக்கூடிய வேவ்னு கன்சிடர் பண்ணிக்கிறோம். இது வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் ஆன் த இன்டர்ஃபேஸ் ஸ்ட்ரைக்கிங் ஆன் த இன்டர்ஃபேஸ் பிட்வீன் த சாலிட். இப்போ அண்ட் த ஏர், இப்போ ஏருக்கும் சாலிடுக்கும் இடையில இன்டர்ஃபேஸ் ஆகுது. அப்போ இந்த கம்ப்ரஷன்ஸ் எக்ஸட் எ ஃபோர்ஸ் எஃப் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த ரேரர் மீடியம். அப்போ இந்த கம்ப்ரஷன்ஸ் போகும்போது அது என்ன செய்யுது, ரேரர் மீடியத்து மேலே ஒரு ஃபோர்ஸை எக்ஸட் பண்ணுது. As the rarer medium has smaller resistance for any deformation, the surface of separation is pushed backwards. அப்போ போகிற வேகத்தில் அந்த சர்ஃபேஸ் என்ன செய்யும், அந்த ரேரர் மீடியம் வந்து ஒரு ஸ்மால் ரெசிஸ்டன்ஸை ஒரு தடையை கொடுக்கும், அதில் வந்து உருவாக்கும். அப்போ அந்த சர்ஃபேஸ் வந்து என்ன செய்யும், செப்பரேட்டட் ஆகி பின்னோக்கி என்ன செய்யும், தள்ளும். As the particles of the rarer medium are free to move. இப்போ என்ன செய்யுது, ஈஸியாக வந்து ரேரர் மீடியத்தில் பார்ட்டிகல்ஸ் வந்து ஃப்ரீயாக மூவ் ஆகும். அப்போ இந்த ரேர்ஃப்ராக்ஷன் இஸ் ப்ரொடியூஸ்டு, ரேர்ஃப்ராக்ஷன்ஸ் ஆர் ப்ரொடியூஸ்டு அட் த இன்டர்ஃபேஸ். அப்போ அது ரெண்டுக்கு இடையில் என்ன உருவாக்குது, ஒரு ரேர்ஃப்ராக்ஷன் சொல்லுவோம். Thus a compression is reflected as a rarefaction and a rarefaction travels from right to left. எப்படி ஒரு கம்ப்ரஷன்ஸ் லெஃப்ட் டு ரைட்டில் மூவ் ஆகுதோ அது உருவாகக்கூடிய அந்த பவுன்ஸ் பேக் ஆகிட்டு வரக்கூடிய அந்த ரேர்ஃப்ராக்ஷன்ஸ் என்ன ஆகுது, ட்ராவல்ஸ் ஃப்ரம் ரைட் டு லெஃப்ட். இப்போ இந்த பிக்சரில் பார்த்தோம் அப்படின்னா ஃபஸ்ட்டு கொடுத்துருக்கிறது ஒரு இன்சிடென்ட் வேவ், அதில் கம்ப்ரஷன்ஸ் இருக்கும், ரேர்ஃப்ராக்ஷன்ஸ் இருக்கும். அப்போ அந்த ஃபஸ்ட்டு இந்த வேவ்ஸ் வந்து போய்கிட்டே இருக்குது, போய் அந்த பவுன்ஸை வந்து ஒரு சாலிட் மீடியத்தை டச் பண்ணும், ஸ்ட்ரைக் ஆகிட்டு திரும்ப பவுன்சிங் பேக் ஆகி ரிஃப்ளெக்டட் வேவ்ஸில் வரும்போது அது என்ன செய்யுது, டோட்டலாக ரேரர் கம்ப்ரஷன்ஸ் மாறி மாறி வருது. அதில் ஃபஸ்ட்டு கம்ப்ரஷன்ஸ் இருந்துச்சு இல்லையா, இப்போ இதில் ரிவர்ஸில் வரும்போது இருக்கும் ரேர்ஃப்ராக்ஷன் கம்ப்ரஷன், ரேர்ஃப்ராக்ஷன் கம்ப்ரஷன், இந்த மாதிரி மாறி மாறி ரெண்டுமே என்னது, ஃபஸ்ட்டு நம்ம ஃபுல்லாக இந்த மாதிரி க்ளோஸ்டாக இருக்கக்கூடிய, அதாவது கம்ப்ரெஷன் ஹை ப்ரெஷராக இருக்கிறத பார்த்தோம். இங்கே ஹை ப்ரெஷர், இங்கே ஹை ப்ரெஷர். இப்போ இங்கே என்ன ஆகுது, ஆரம்பத்தில் அப்படியே ரிவர்ஸ்ட் ஆகுது, லோ ப்ரெஷர் ஹை, லோ ஹை, இந்த மாதிரி மாறுது. ஸோ இதுதான் என்னது, ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட் அட் அ ரேரர் மீடியம். வாட் இஸ் மீன் பை ரேரர் அண்ட் டென்சர் மீடியம்? ரேரர் என்ன, டென்சர்னா என்ன? த மீடியம் இன் விச் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன்க்ரீசஸ் கம்பேர்ட் டு அதர் மீடியம். ஸோ எந்த ஒரு மீடியத்தில் அதோட வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகுது, மற்ற அதர் மீடியத்தை விட இன்க்ரீஸ் ஆகுதோ அந்த மீடியத்துக்கு பேர் ரேரர் மீடியம். இப்போ இந்த இடத்துல வாட்டருங்கிறது ரேரர் கம்பேர்ட் டு ஏர். சவுண்டை பொறுத்தளவில் வாட்டருங்கிறது ரேரர் மீடியம் கம்பேர்ட் டு ஏர். அடுத்தது the medium in which the velocity of sound decreases. ஸோ மற்ற அதர் மீடியத்தை விட வெலாசிட்டி எந்த மீடியத்தில் டிக்ரீஸ் ஆகுதோ அந்த இதுக்கு பேர் தான் என்னது, டென்சர் மீடியம். நல்ல ஞாபகம் வச்சுக்கணும், த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன்க்ரீசஸ் ஆர் டிக்ரீசஸ், இது ஒன்று மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். ஸோ ஒரு மீடியத்தில் வெலாசிட்டி டிக்ரீசஸ் கம்பேர்ட் டு அதர் மீடியம், அதான் என்னது, டென்சர் மீடியம். ஸோ எந்த ஒரு மீடியத்தில் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து இன்க்ரீஸ்ட் ஆகுதோ, மற்ற அதர் மீடியத்தை விட இன்க்ரீஸ்ட் ஆகுதோ அதுக்கு பேர் என்னது, ரேரர் மீடியம். எந்த மீடியத்தில் வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் வந்து டிக்ரீஸ் ஆகுதோ கம்பேர்ட் டு அதர் மீடியம் இஸ் கால்ட் டென்சர் மீடியம். ஸோ அப்போ இந்த இடத்துல ஏருங்கிறது டென்சர் கம்பேர்ட் டு வாட்டர். சவுண்டை பொறுத்தளவில் ஏர் வந்து என்னது, டென்சர் மீடியம். வாட்டருங்கிறது என்ன மீடியம், ரேரர் மீடியம். ஸோ இதெல்லாம் அண்டர்லைன் பண்ணுங்கப்பா. ரேரர் மீடியம், அதுக்கு எக்ஸாம்பிள் வாட்டர். அதே மாதிரி டென்சர் மீடியம், அதோட எக்ஸாம்பிள் ஏர். இந்த ரேரர் மீடியத்தில் என்ன நம்ம முக்கியமாக பார்க்கணும், வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன்க்ரீசஸ் கம்பேர்ட் டு அதர் மீடியம். அதே மாதிரி த மீடியம் இன் விச் த வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் டிக்ரீசஸ் கம்பேர்ட் டு அதர் மீடியம் இஸ் கால்ட் டென்சர். அப்போ இந்த டிக்ரீசஸையும் டென்சரையும் அண்டர்லைன் பண்ணணும். இந்த இடத்துல இன்க்ரீசஸ், வெலாசிட்டி ஆஃப் சவுண்ட் இன்க்ரீசஸையும் ரேரர் மீடியத்தையும் அண்டர்லைன் பண்ணணும்.
அடுத்தது reflection of sound in plane and curved surface. ஒரு plane and curved surfaceல எப்படி இருக்கும் reflection of sound? When sound waves are reflected from a plane surface, the reflected waves travel in a direction. ஒரு plane wavesல மூவ் ஆச்சு அப்படின்னா அது என்ன செய்யும், ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனில் போயிட்டு இருக்கும். அப்போ அது அக்கார்டிங் டு த லா ஆஃப் ரிஃப்ளெக்ஷன், the intensity of the reflected wave is neither decreased nor increased. ஸோ அப்போ the intensity of the reflected wave வந்து கூடவும் இருக்கலாம் குறைவாக இருக்கலாம். But when the sound waves are reflected from the curved surfaces, the intensity of the reflected wave is changed. அதில் வந்து என்ன செய்யலாம், either increased or decreased இருக்கும். either decreased nor neither decreased nor increased இருக்கலாம். இது வந்து intensity of reflected wave எதில் டைரக்ஷன் போகக்கூடிய ஒரு சேம் ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் ஏ பிளைன் சர்ஃபேஸில். அதே இது ஒரு ரிஃப்ளெக்டட் ஃப்ரம் த கர்வ்டு சர்ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா அதோட இன்டென்சிட்டி எப்படி இருக்கும், சேஞ்சஸ் இருக்காது. இன்டென்சிட்டி ஆஃப் த ரிஃப்ளெக்டட் வேவ் இஸ் சேஞ்சு. ஃபஸ்ட் ஒன்ல when reflected from a convex surface, அது ஒரு கான்வெக்ஸ் சர்ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா the reflected waves are diverged out and the intensity is increased. அப்போ ஒரு கான்வெக்ஸ் சர்ஃபேஸாக இருந்துச்சு அப்படின்னா அதோட ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ் வந்து டைவர்ஜ் அவுட்டில் வெளிப்பகுதியில் என்ன செஞ்சுருக்கோம், டைவர்ஜாக இருக்கும். பட் அதோட இன்டென்சிட்டி வந்து டிக்ரீஸ்டாக இருக்கும். when sound wave is deflected from a concave surface, சப்போஸ் ஒரு கான்கேவ் சர்ஃபேஸில் ரிஃப்ளெக்டட் ஆச்சு அப்படின்னா அந்த ரிஃப்ளெக்டட் வேவ்ஸ் எல்லாமே கன்வெர்ஜாக இருக்கும். ஸோ கன்வெர்ஜ் அண்ட் ஃபோக்கஸ்ட் அட் ஏ பாயிண்ட். ஸோ இந்த கன்வெர்ஜ்டு சர்ஃபேஸில் வரக்கூடியது, கான்கேவில் வரக்கூடிய இந்த ரிஃப்ளெக்டட் எப்படி இருக்கும், எல்லாமே ஒரே இடத்துல அப்படியே கன்வெர்ஜ் ஆகும் at a same point. So the intensity of reflected waves is concentrated at a point. அப்போ ஒரே இடத்துல எல்லா வேவ்ஸும் வந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன ஆயிரும், அதோட இன்டென்சிட்டி வந்து சேஞ்ச் ஆகாது. அது எப்படி ஒரே இடத்துல கான்சன்ட்ரேட்டாக இருக்கும். parabolic surfaces are used when it is required to focus the sound at a particular point. ஸோ இதுக்கு வந்து நம்ம parabolic surfaces-ஐ பயன்படுத்துகிறோம்னா ஒரு பர்டிகுலர் சவுண்டை வந்து ஃபோக்கஸ் பண்ணுறது. ஹென்ஸ் மெனி ஹால்ஸ் ஆர் டிசைன்ட் வித் பேரபோலிக் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேசஸ். அதனால தான் பெரிய ஹால்ஸ் எல்லாமே இந்த மாதிரி பேரபோலிக் ரிஃப்ளெக்டிங் சர்ஃபேசஸாக வச்சுருப்பாங்க. எலிப்டிக்கல் சர்ஃபேசஸாக இருந்துச்சு அப்படின்னா சவுண்ட் ஃப்ரம் ஒன் ஃபோக்கஸ் வில் ஆல்வேஸ் பி ரிஃப்ளெக்டட் டு தி அதர் ஃபோக்கஸ். ஸோ அது ஒரு எலிப்டிக்கலாக இருந்துச்சு அப்படின்னா ஒரு ஃபோக்கஸில் ரிஃப்ளெக்ட் ஆகுறது எல்லா பக்கமும் என்ன செய்யும், ரிஃப்ளெக்ட் ஆகும். நோ மேட்டர் வென் இட் ஸ்ட்ரைக் த வேர்ல்ட். ஸோ இதில் என்ன செய்யாது, எந்த ஒரு இதுவும் இருக்காது, அது போய் மோதுறது. திஸ் பிரின்சிபல் இஸ் This principle is used in designing whispering halls. பெரிய ஆடிட்டோரியம் ஹாலு, பெரிய இதெல்லாம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரியான ஹால்லாம் இந்த பிரின்சிபல்ஸ் தான் பேஸ் பண்ணுவோம். The speech of a person standing on one focus can be heard clearly by the listener standing at the other focus. ஸோ ஒரு இடத்துல இருந்து பேசுகிறவங்க அந்த ஏர் ஃபுல்லாக, அந்த ஹால் ஃபுல்லாக இருக்கிறவங்களுக்கு கேட்குற மாதிரி இருக்கிறதுக்கு தான் இந்த விஸ்பரிங் ஹாலரி. ஸோ அதை தான் என்ன சொல்லுவாங்க, இந்த ரிஃப்ளெக்டட், இந்த எலிப்டிக்கல் சொல்கிறோம் இல்லையா. ஸோ இந்த எலிப்டிக்கல் சர்ஃபேஸ் ஆஃப் சவுண்டு தான் இதெல்லாம் பயன்படுத்துகிறாங்க. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுடைய இந்த விஸ்பரிங் கேலரி இருக்கக்கூடியது ஒரு ஃபேமஸ் கேலரிஸ் இருக்குது. சென்ட் பால்ஸ் கேத்தட்ரல் சர்ச் இன் லண்டனில். இது வந்து ஒரு கட்டும்போதே எப்படி கட்டியிருக்காங்க, எலிப்டிக்கல் இன் ஷேப். இந்த ஷேப் பார்த்திங்களா, இதோட ஷேப் எப்படி இருக்குது, எலிப்டிக்கலாக இருக்குது. when a person is taking at one focus the voice can be heard. எல்லா இடத்துலையுமே கேட்கும். இந்த இடத்துல ஒரு இடத்துல நின்று பேசினாங்க அப்படின்னா அது இந்த ஹால் ஃபுல்லாக எங்கே யார் இருந்தாலும் என்ன செய்யும், ஃபோக்கஸ் பண்ண எல்லாருக்கும் டிஸ்டின்ட்லி ஹியர் த சவுண்ட். இட் இஸ் டியூ டு தி மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன் ஆஃப் சவுண்ட். ஸோ ஒரு கர்வ்டு வால்ஸில் இங்கே ஒரு இடத்துல நின்று பேசினா அந்த ஹோல் எல்லா இடத்துலையும் எங்கே யார் நின்றாலும் என்ன செய்யும், அவங்க ஒரு இடத்துல நின்று பேசுகிறது எல்லாருக்கும் கேட்குற மாதிரி அமைச்சிருக்காங்க. ஸோ இது வந்து கர்வ்டு வால்ஸோட ரிஃப்ளெக்டட் இன் மல்டிபிள் ரிஃப்ளெக்ஷன்ஸை இதில் பயன்படுத்தியிருக்காங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.